அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு கம்பர் பற்றி. நாம் ஏதேனும் வேலை செய்தால் மற்றவர் அதை பாராட்ட வேண்டும் என்றும் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகிறோம். ஆனால் அதற்கு என ஒரு சமயம் வர வேண்டும், அது வரும் வரை நாம் காத்திருக்கவும் வேண்டும் என்பது நாம் அறியாததல்ல. ஆனால் நமக்கு வீட்டு வேலைகளில் தினசரி பணியாக இருந்தாலும் யாரும் பாராட்டவில்லை என்றாலும் ஒரு உறவினரிடமோ நண்பர்களுடனோ உரையாடும்போது நாம் இன்று இதை செய்தோம் அதை செய்தோம் என்று அவ்வேலை செய்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அதற்கு அவர்களும் தம் பங்கிற்கு தாமாற்றிய செயலை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். இதுவும் ஒரு வகையான பாராட்டை போன்றது. இது போன்ற சிறு விஷயங்களை தவிர்த்து மேலும் பல கலையில் இயல், இசை, எழுதுதல் போன்ற அடுத்த நிலை நிகழ்வுகளுக்கும் மற்றவரின் பாராட்டையும் அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றும் வாய்ப்புக்காக சில காலம் நாம் காத்திருக்க வேண்டும் என்றும் நம்மில் பலருக்கு ஆவல் ஏற்படும். அட்லீஸ்ட் அக்கம் பக்கம் உறவினர் நண்பருக்காவது நமது திறமை என்ன என்பதை காட்ட வேண்டும் அல்லது யாராவது நம்மை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற இது போன்ற சின்ன சின்ன ஆசைகளுக்கும் நாம் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். நம்மை பார்த்து ஒருவர் பாராட்டினாலும் நாம் ஆனந்தம் கொள்வோம். ஆனால் சில சமயம் நன்கு வளர்ந்த ஒருவரையும் பேர் புகழ் பெற்றவரையும் நம்மோடு ஒப்பிட்டு எனக்கு நிறைய திறமை இருக்கிறது, என்ன பயன், நாம் இப்படி யாரும் அறியாமல் அறிந்து கொள்ளாமல் தனித்து என்னை நானே பாராட்டி கொண்டு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறேன் என வருத்தம் உருவோம். நம்மில் பலர் உண்டு இது போன்ற வருத்தப்படுவோர். இப்போதும் கம்பரின் கதையை சற்று பார்த்தால், சோழ நாட்டில் பிறந்து கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சிறு வயதிலேயே தந்தையை இழந்து ஆதரிக்க யாரும் இல்லாத நிலையில் சோழ நாட்டின் திருவெண்ணை நல்லூரில் இருந்த சடையப்ப வள்ளலிடம் அடைக்கலம் புகுந்தார். அவரும் அவரை நன்கு ஆதரித்தார். அதன்பின் வால்மீகி இராமாயணத்தை தமிழில் எழுத ஆவல் கொண்டு ஆவலோடு அதை பற்றி வெளிப்படுத்தும் போது அதையும் ஒரு செய்யுள் வடிவாக எவ்வளவு இலக்கணங்களோடு குறிப்பிடுகிறார் என்பதை அறியலாம். எழுத வேண்டும், புத்தகமாக எழுத வேண்டும் என்ற ஆவலில் குறிப்பிடுகிறார். ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றிக் காசில் கொற்கத்தி ராமன் கதையாரோ ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பெனும் நரவமாத்தி மூங்கையான் பேசலுற்ற என்ன யான் மொழியலுற்றேன் என்று தாம் பாடிய பாயிர செயற்குறில் கூறியுள்ளார். ஒரு வரியில் ராமனை கதையாக எழுதிய கம்பர் எழுதியதோடு தமக்கு ஆதரவளித்த சடையப்ப வள்ளலை திறன் பற்றி முடிந்த இடங்களிலெல்லாம் தக்கபடி போற்றி புகழ்ந்தார். அதை அரங்கேற்றம் செய்ய ஸ்ரீரங்கமே சிறந்த இடம் என சென்று முயன்ற போது ஆழ்வார்கள் பற்றி கம்பர் பாடவில்லை என அரங்கேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனே கம்பர் அரங்கநாதரிடம் மனம் வருந்தி வேண்ட ஆண்டவன் அவருக்கு, நீ சடகோபன் பற்றி பாடினால்தான் நான் உனது காதையை ஏற்றுக்கொள்வேன் என்றவுடன் சடகோபர் அந்தாதி என்ற நூலை எழுதினார். பின்பு இராமாயணம் திருவரங்கத்தில் பல பெரியோர் முன் பாடப்பட்டது. புகழேந்தி புலவர் ஒட்டக்கூத்தர் ஔவையார் வாழ்ந்த காலத்தில் கம்பர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது. இன்னும் பல புத்தகங்களான சரஸ்வதி அந்தாதி, ஏர்70, திருக்கை வழக்கம், சிலை 70 போன்ற நூல்களை எழுதியுள்ளார் கம்பர். இவ்வளவு திறமைமிக்க கம்பரின் தந்தை ஆதித்தன், அவரது புதல்வர் அம்பிகாபதி. இவ்வாறு சிறப்பு வாய்ந்த கம்பருக்கு இவ்வளவு தடைகள், அவற்றை எதிர்த்து அவர் உயர்ந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 9ஆம் நூற்றாண்டில் பிறந்த கம்பருக்கே இந்நிலை என்றால் நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்து உயர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாமல் மனமுருகி நாம் வருந்துவதில் பயனில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பரை பற்றியே இவ்வளவு தடைகள் ஏற்பட்ட போது
நாம் முன்னேறுவதற்கு பல தடைகளை நாம் கடந்து வர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். உழைப்போம், உயர்வோம். உழைப்பே உயர்வு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.